இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது தலைவராக உள்ள சோம்நாத்தின் பதவிக்காலம் அடுத்த வாரத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரியை பூர்வீகமாக கொண்ட வி நாராயணன் திருவனந்தபுரம் வலியமலாவில் உள்ள LPSC எனப்படும் திரவ உந்துவிசை அமைப்புகளின் மையத்தின் இயக்குநராக பணியாற்றியுள்ளார். இவர் GSLV, MK3, கிரையோஜெனிக் என்ஜின் உள்ளிட்ட திட்டங்களில் முக்கிய பங்காற்றியவர். வரும் 14ஆம் தேதி இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்கும் வி நாராயணன் 2 ஆண்டுகள் இந்த பதவியில் இருப்பார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துபாயில் கார் பந்தய பயிற்சியின் போது நடிகர் அஜித்குமார் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. பந்தய சாலையில் சீறி பாய்ந்து சென்றபோது எதிர்பாராத விதமாக சாலையோர தடுப்பில் கார் மோதி சுழன்று நின்ற காட்சிகள் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக காயமின்றி அஜித் தப்பியதாகவும் கார் பந்தயங்களில் இவை இயல்புதான் என்றும் அஜித்குமாரின் ரேசிங் குழு தெரிவித்துள்ளது. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படங்களின் பணிகளை முடித்துள்ள அஜித்குமார் தற்போது முழு நேரமாக கார் பந்தயத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். HMPV தொற்று பரவுவதால் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவோர் காய்ச்சல் அறிகுறி இருந்தாலே கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்ய தண்ணீரு அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் 2 பேருக்கு HMPV தொற்று பரவியதால் மாவட்ட எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு குழு அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி சுற்றுலா பயணிகள் வர எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை எனவும், அதே சமயம் தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் ஆட்சியர் விளக்கமளித்தார். டெல்லியில் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி நிறைவடையும் என்று கூறியுள்ளார். தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 10ஆம் தேதி தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 2வது முறையாக இடைத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் MLA EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததால் அந்த தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறைக்கு வந்ததை அடுத்து கருங்கல்பாளையம் சோதனைச் சாவடி, அக்ரஹாரம், காளைமாடு சிலை, பன்னீர்செல்வம் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாகன சோதனை நடைபெற்றது. இதனை தேர்தல் நடத்தும் அலுவலர் மணீஷ் ஆய்வு செய்தார். காளைமாடு சிலை சந்திப்பில் வருமான வரித்துறையினருக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் காரையும் நிறுத்தி சோதனைக்கு உட்படுத்தினர். பன்னீர்செல்வம் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள தலைவர்களின் சிலைகள், அரசு மருத்துவமனை அருகே உள்ள சிலைகளை மாநகராட்சி ஊழியர்கள் துணியால் மூடினர். மேலும் தொகுதி முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதியில் களமிறங்கும் காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்பதை அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் களமிறங்க பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும், இதுகுறித்து அக்கட்சி இன்று முக்கிய முடிவு எடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், இறுதி முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்குப்பதிவு சதவிகிதத்தில் முறைகேடு நடக்க சாத்தியமே இல்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், EVM-இல் வைரஸ் அல்லது பக் புகுத்துவது பற்றிய கேள்விக்கே இடமில்லை என்று கூறினார். இந்திய வாக்காளர்கள் எண்ணிக்கை 99 கோடியை எட்டியிருப்பதாகவும், அது விரைவில் 100 கோடியை நெருங்க இருப்பதாகவும் தெரிவித்தார்.
ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. இன்று முதல் வருகிற 10ஆம் தேதி வரை ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் விவாதத்தில் உரையாற்ற உள்ளனர். வருகிற 11ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதல்வர் ஸ்டாலின் பதிலுரை வழங்க உள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆளுநருக்கு அதிகாரம் தரும் வகையில் யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழக கல்வி நிறுவனங்களின் சுயாட்சி பறிக்கப்பட்டால் அமைதியாக இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். யுஜிசி ஒருதலைபட்சமாக இந்த அறிவிப்பை வெளியிடுவது அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று குற்றஞ்சாட்டியுள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழகம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடும் என்றும் கூறியுள்ளார். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் மற்றும் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டனர். புகார்தாரரை தாக்கியதாகவும் புகாரை சரிவர விசாரணை நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் காவல் ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள சதீஷுக்கு ஆதரவாக அடைக்கலம் கொடுத்ததால் அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இருவரையும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை விடுமுறை நெருங்கும் சூழலில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. வரும் 10ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு பயணம் மேற்கொள்ள 3,899 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருநெல்வேலிக்கு 799 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் வரும் 10ஆம் தேதி பயணம் செய்ய 2,000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தல் உள்ளிட்ட புகார்களுக்கு 1800-425-6151 என்ற இலவச அழைப்பு எண்ணை தொடர்பு கொள்ள போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. நெல்லை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைக்கப்பட்டு வரும் 11ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் திருவனந்தபுரம், காசர்கோடு இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலின் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. காட்பாடி அருகே கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்த நிலையில் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுபட்ட இடங்களில் 2வது முறையாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 17 மணி நேரமாக நடைபெற்ற சோதனை நள்ளிரவு 2:10க்கு நிறைவடைந்தது. இந்த சோதனை தொடர்பாக வரும் 22ஆம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் MP கதிர் ஆனந்த் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினரின் மரவள்ளி கிழங்கு ஆலையில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பவானி அருகே பூனாச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் ராமலிங்கத்திற்கு சொந்தமான ஆலையில் இந்த சோதனை நடைபெறுகிறது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் குறித்து திமுக MP ஆர் ராசா பேசியது தவறு, அடிப்படையற்ற வாதம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கம்யூனிச தலைவர்கள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டதால் கம்யூனிச கொள்கைகள் நீர்த்து போய்விட்டதாக ஆர் ராசா தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆர் ராசா தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மதுரை அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் டோக்கன் முன்பதிவு நிறைவடைந்தது. அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் பங்கேற்க மொத்தமாக 5,347 வீரர்களும் 12,632 காளைகளும் முன்பதிவு செய்துள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேர்வு செய்யப்பட்ட மாடுபிடி வீரர் மற்றும் காளையின் உரிமையாளருக்கு குறுஞ்செய்தி அல்லது மின்னஞ்சல் மூலமாக டோக்கன் அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய கோரி பேரணியில் ஈடுபட்ட சுமார் 5000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலூரிலிருந்து பேரணியாக வந்து மதுரை தமுக்கம் பகுதியில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த 2 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையிலான போலீஸ் குழு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காவல்துறையினருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டத்திற்கு காவல்துறை மூலம் அனுமதி மறுக்கும் திமுக அரசு ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை மட்டும் நடத்துவது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மேலூர் மக்கள் நடத்திய பேரணியை காவல்துறையை கொண்டு திமுக அரசு அடக்க முயற்சித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை திசை திருப்ப ஆளுநருக்கு எதிராக நாடக போராட்டத்தை திமுக நடத்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா பழனிசாமி என்றும், சுரங்கம் அமைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசு குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறாதபடி பார்த்து பதிவிட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகள் போராட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், அதை வைத்து தன் சுயநல அரசியல் வண்டியை ஓட்டலாம் என கழுகு போல காத்திருந்த பழனிசாமிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் முதல் முறையாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சென்னையில் மிதக்கும் உணவக கப்பல் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 125 அடி நீளம், 25 அடி அகலம் கொண்ட இந்த உணவக கப்பல் 5 கோடி ரூபாய் செலவில் 2 தளங்களை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. படகு இல்லத்திலிருந்து பழைய மகாபலிபுரம் சாலை வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 100 பேர் படகு சவாரி செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை உணவகம் செயல்படும் என படகு சேவை வழங்கும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடிகை ஹனி ரோஸின் புகாரின் அடிப்படையில் தொழிலதிபர் பாபி சிம்மனூர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போதுள்ள 30 வழக்குகள் தவிர ஆபாசமாக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது உடனடியாக ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய போலீசார் முடிவெடுத்துள்ளனர். போலீஸ் சுய விவரங்கள் குறித்த தகவல்கள் கேட்டு மெட்டா நிறுவனத்தை அணுகியுள்ள போலீசார் மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரோவின் விண்வெளியில் செடி வளர்க்கும் திட்ட சோதனை வெற்றியடைந்த நிலையில் காராமணி விதைகள் அழகாக துளிர்விட்டு வளரும் வீடியோ காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. PSLV C-60 ராக்கெட்டுடன் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் சுற்றி வரும் நிலையில் அதனுடன் கிராப்ஸ் திட்டத்தின் கீழ் காராமணி விதைகளும் அனுப்பப்பட்டன. அவை முளைத்து வளரும் அழகிய காட்சியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. திபெத் நேபாள எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக விடுதி கட்டடம் ஒன்று குலுங்கிய CCTV பதிவுகள் வெளியாகியுள்ளது. இமயமலையின் அடிவார பகுதியில் எவரெஸ்ட் சிகரத்திற்கு அருகே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 6.8 அலகுகளாக பதிவானது. இந்த நில அதிர்வு அண்டை நாடுகளான நேபாளம், பூட்டான் மற்றும் இந்தியாவிலும் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் திபெத் பகுதியில் 126 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 188 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சீன அரசின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
திபெத் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் எவரெஸ்ட் சிகரத்திலும் உணரப்பட்டதாக ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மலையேற்ற வீரர் ஜோஸ்ட் கோபுஷ் என்பவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், எவரெஸ்டில் 5700 மீட்டர் உயரத்தில் உள்ள முகாமில் இருந்தபோது கூடாரம் பயங்கரமாக அதிர்ந்ததாக தெரிவித்திருக்கிறார். வெளியே வந்து பார்த்தபோது பனிச்சரிவுகளும் பாறைகளும் உருண்டு விழுந்ததாக அவர் கூறினார். ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் டொனால்ட் ட்ரம்புக்கு வரும் வெள்ளிக்கிழமை தண்டனை அறிவிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட 34 குற்றச்சாட்டுகளையும் நியூயார்க் மன்ஹாட்டன் குற்றவியல் நீதிமன்றம் உறுதி செய்தது. இதை எதிர்த்து ட்ரம்ப் தாக்கல் செய்த மனுவை மன்ஹாட்டன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதனையடுத்து வரும் வெள்ளிக்கிழமை ட்ரம்புக்கு தண்டனை அறிவிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் அருகே சிறுமியை கடித்து குதறிய தெருநாய்களால் பரபரப்பு ஏற்பட்டது. எவ்லா எனும் பகுதியில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை தெருநாய்கள் திடீரென சூழ்ந்து கொண்டு விரட்டி கடித்து குதறியது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் நாய்களை விரட்டி சிறுமியை மீட்டனர். உடல் முழுவதும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலவச திட்டங்களுக்கு நிதியை கொண்டுள்ள மாநில அரசுகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு அளிக்க நிதியை கொண்டிருக்கவில்லை என உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது. அகில இந்திய நீதிபதிகள் சங்கத்தின் மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2வது தேசிய நீதிசார் ஊதிய குழுவின் பரிந்துரைகள் படி இதர படிகளுடன் ஊதியம் உயர்த்தி அமல்படுத்துவதில் மாநிலங்களுக்கு உள்ள நிதி சிக்கலை கருத்தில் கொள்ள வேண்டும் என மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் எந்த வேலையும் செய்யாதவர்களுக்கும் தேர்தல் வந்தால் மகளிருக்கு மாதம்தோறும் நிதி வழங்குவதாக நீதிபதிகள் விமர்சித்தனர். டெல்லியில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2500 ரூபாய் வரை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்துள்ளதையும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழைய சிறுவங்கூர் கிராமத்தில் இயங்கி வரும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் பயன்பாடு இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டரில் திடீரென தீப்பிடித்து அதிக அளவில் புகை வெளியேறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அருகாமையில் இருந்த பொதுமக்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் அங்குள்ள தண்ணீரை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக 1,08,000 லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. அன்றைய தினம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக 1,08,000 லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இப்பணிகளில் 700 தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை வால்பாறை சிங்கோனா எஸ்டேட் வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த ஒற்றை காட்டு யானை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அங்கு துணை தபால் நிலையத்தின் கதவு ஜன்னலை சுவற்றுடன் சேர்த்து இடித்து உள்ளிருந்த பொருட்களை காட்டு யானை சேதப்படுத்திவிட்டு சென்றது. அலுவலக பொருட்கள் அனைத்தும் இருந்த உள் அறையின் சுவற்றை யானையால் உடைக்க முடியாமல் போனதால் அலுவலக பொருட்கள் தப்பின. தொடர்ந்து வனத்துறையினர் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பள்ளி வாயிலில் இருதரப்பு மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. தாதாபுரம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி சுற்றுச்சுவர் அருகே சக மாணவர்கள் மீது கல்லை வீசிய போது அந்த வழியாக சென்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது கல்பட்டு காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த கிருஷ்ணமூர்த்தி அந்த மாணவரை தாக்கியதாக புகார் எழுந்தது. இதனால் கோபமடைந்த மாணவரின் தரப்பும் கிருஷ்ணமூர்த்தி தரப்பினரும் பள்ளி முன்பு குவிந்து மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது.
மகாராஷ்டிராவில் திருடச் சென்ற வீட்டில் பொருட்கள் கிடைக்காததால் திருடன் பெண்ணிற்கு முத்தம் கொடுத்து சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. மும்பை அருகே மலாடு பகுதியில் 38 வயது பெண் கடந்த 3ஆம் தேதி தனது வீட்டில் தனியாக இருந்தபோது அவரது வீட்டில் நுழைந்த திருடன் கதவை உள்பக்கமாக தாளிட்டு பணம், நகை கேட்டு மிரட்டியுள்ளார். அப்போது விலை உயர்ந்த பொருட்கள் இல்லை என பெண் புலம்பியதால் கோபம் அடைந்த திருடன் எதிர்பாராத சமயத்தில் பெண்ணிற்கு முத்தமிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கணவர் மற்றும் 6 குழந்தைகளை தவிக்கவிட்ட பெண் பிச்சைக்காரருடன் ஓடிய அதிர்ச்சிகர சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. ஹர்தோயில் ராஜு என்பவரின் 45 வயது மனைவி ராஜேஸ்வரிக்கும் அவர்கள் வீட்டு பக்கம் அடிக்கடி யாசகம் பெற வரும் நானே பண்டிட்டுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் செல்போனில் காதலை வளர்த்து வந்த நிலையில் மார்க்கெட்டிற்கு செல்வதாக கூறிய அவர் வீட்டில் வளர்த்த எருமையை விற்ற பணத்துடன் நானே பண்டிட்டுடன் சென்றுள்ளார். இதுகுறித்து கணவர் ராஜு போலீசில் புகார் அளித்துள்ளார். நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்த புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணம் முடிந்த பின் பேபி ஜான் திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வந்தார். அப்போது தனது தாலியுடனேயே பல்வேறு இடங்களுக்கும் சென்றார். இந்நிலையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது இன்ஸ்டா பக்கத்தில் தனது புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார். அதில் கருப்பு நிற மாடர்ன் டிரெஸ்ஸில் இருக்கும் அவர் கழுத்தில் தாலியும் அணிந்துள்ளார். இந்த புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வீட்டிற்கு மேலே சென்ற உயரழுத்த மின்கம்பியால் 23 வயது இளம்பெண் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரதாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஸ்வரி தனது வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து அருகில் உள்ள எலுமிச்சை மரத்தில் காய் பறிக்க முயன்றுள்ளார். அப்போது காயை பறிப்பதற்காக பயன்படுத்திய கம்பி வீட்டிற்கு மேலே சென்ற உயரழுத்த மின்கம்பியில் உரசியது. இதில் தூக்கி வீசப்பட்ட லோகேஸ்வரி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த உயிரிழப்புக்கு மின்சார வாரியத்தின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மொபைல் கேமிற்கு அடிமையான இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 29 வயதான சத்யபாபு வேலைக்கு செல்லாமல் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவதை வாடிக்கையாக கொண்டவர் என கூறப்படும் நிலையில் அதில் ₹5, ₹10 கூப்பன்கள் பெற்று விளையாடி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆன்லைன் கேம் மூலம் சத்யபாபுவிடமிருந்து பணம் பறிப்போனதாக கூறப்படும் நிலையில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அரசு பள்ளியில் +1 மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். ராஜபாளையத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கடந்த ஜூலை மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி திருவைக்க தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியில் சேர்ந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி இவரை பார்க்க அருகில் உள்ள அரசு பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள் வந்தபோது அவர்களுக்கு ராஜேஷ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் போலீசார் ராஜேஷை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். விழுப்புரம் பம்பை ஆற்றின் வடகரையில் சோழர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்ட மண் அரிப்பினால் ஊரின் மேற்பரப்பில் சங்ககால வாழ்விட பகுதியின் தொல்பொருள் எச்சங்கள் வெளிப்பட்டன. இதனை விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவர்கள் சேகரித்து பேராசிரியர் ரமேஷிடம் கொடுத்தனர். அவர் வந்து ஆய்வு செய்த போது சோழர் கால நாணயங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் கிடைத்துள்ளன. அரியலூரில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மீது ட்ரோன் கேமரா விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் பேருந்து நிலையம் முன்பு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு முன்பு ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பறந்து கொண்டிருந்த ட்ரோன் கேமரா போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மேலே விழுந்துள்ளது. மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டு பால்கனியில் குண்டு துளைக்காத கண்ணாடி பொருத்தப்பட்டது. பாந்த்ராவில் உள்ள கேலக்ஸி பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு முன்பு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மர்ம நபர்கள் 2 பேர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பினர். இது தொடர்பாக லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர். அந்த கும்பல் ₹5 கோடி கேட்டு கொலை மிரட்டல் விடுத்தது. கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி சல்மான் கானை அச்சுறுத்தும் வகையில் அவருடைய சினிமா படப்பிடிப்பை காண வந்த ஒருவர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தகராறில் ஈடுபட்டார். இந்நிலையில் சல்மான் கான் வீட்டு பால்கனியில் குண்டு துளைக்காத கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளது.
மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அனைவரையும் பாட்டு பாடி அசத்தினார். ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரிதான் ஆடுற நரியில் பல நரி குள்ள நரிதான் ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரிதான் ஆடுற நரியில் பல நரி குள்ள நரிதான். மார்வெல் தொடரின் ஸ்பைடர்மேன் படத்தில் நடித்துள்ள டாம் ஹாலண்ட் ஜெண்டாயா ஜோடி நிஜத்திலும் காதலித்து வந்ததாக தகவல்கள் பரவின. இந்நிலையில் அமெரிக்காவில் நடைபெற்ற கோல்டன் குளோப் விருது விழாவில் பங்கேற்ற நடிகை ஜெண்டாயா தனது விரலில் வைர மோதிரம் ஒன்றை அணிந்து வந்திருந்தார். இதையடுத்து டாம் ஹாலண்ட் ஜெண்டாயா ஜோடி ரகசியமாக நிச்சயதார்த்தம் செய்துள்ளதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அவர்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.